இங்கிலீஷ் எல்லாம் டைரக்டா பார்த்து எழுதிக்கோங்க. தமிழ் மட்டும் நான் சொல்றதை கேட்டு எழுதிக்கலாம். இங்கிலீஷ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் 8 ஹெட்டிங். எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா நிர்வாக அதிகாரங்கள். லெஜிஸ்லேட்டிவ் சட்டமேற்றும் அதிகாரங்கள். பினான்சியல் நிதி சம்பந்தமான அதிகாரங்கள். ஜுடிஷியல் நீதி சம்பந்தம் நீதித்துறை அதிகாரங்கள். டிப்ளமேட்டிக் வெளிநாட்டு உறவுகள் வெளிநாட்டு அந்நிய உறவுக்கான அதிகாரங்கள். மிலிட்ரி அதிகாரங்கள் மன்னிப்பும் அதிகாரங்கள் எமர்ஜென்சி அவசர கால அதிகாரங்கள். ஓகே, தமிழ் எழுதுறவங்க ஏதாவது டவுட்னா மறுபடியும் கேட்டுக்கலாம். புரிஞ்சுச்சா ரதியா? மறுபடியும் சொல்லணுமா? சொல்லிட்டா? எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகத்துறை சார்ந்த அதிகாரம். லெஜிஸ்லேட்டிவ் சட்டமேற்றும் துறை சார்ந்த அதிகாரம். ஃபினான்ஷியல் பவர் நிதி. ஓகே. ஜுடிஷியல் நீதித்துறை. டிப்ளமேட்டிக் அந்நிய உறவுக்கான அதிகாரங்கள். அந்நிய நாடுகளுடன் உறவு இருக்கிற அந்த அதிகாரங்கள். மிலிட்ரி பாடனிக்னா மன்னிக்கிற அதிகாரம். மன்னிப்பு. இந்த தூக்கு தண்டனையை மன்னிச்சிட்டாரு, அதை குறைச்சு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாரு அப்படிலாம் நியூஸ் பேப்பர்ல வருது இல்ல, அந்த மன்னிக்கிற அதிகாரம். எமர்ஜென்சி அவசர கால அதிகாரம். எஸ், டன். முடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் அப்ப இதுல என்னது? நிர்வாக அதிகாரங்கள் தானே முதல்ல. ஏன்? எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட். அவரு தான் நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவர் தான் நாட்டோட ஹெட், தலைவர். ஆனா ரூல் யார் பண்றா? அவர் பண்றது இல்ல. குடியரசுத் தலைவர் தான் ரூல் பண்றது இல்ல. பிரைம் மினிஸ்டர் ரூல் பண்றாரு. எல்லா நிர்வாக முடிவுகளும் அவரோட பேர்ல தான் எடுப்பாங்க. ஆல் எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் ஹிஸ் நேம். எல்லா நிர்வாக முடிவுகளும் அவரோட பேர்ல தான் எடுப்பாங்க. அவரு தான் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாருன்னா இவங்க எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்றாரு. அப்பாயிண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர். ஒரே நிமிஷம் கவனிச்சுட்டு அப்புறம் எழுதிக்கோங்க. அப்பாயிண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர், பிரதம மந்திரி மற்றும் இதர அமைச்சர்கள். மத்திய அமைச்சரவையில் இருக்க இதர அமைச்சர்களையும் பிரதம மந்திரியும் அவர் அப்பாயிண்ட் பண்றாரு. அட்டார்னி ஜெனரல் அரசு வழக்கறிஞர். எஸ், மத்திய அரசோட வழக்கறிஞர். கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கணக்காயாளர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், ஆடிட் பாக்குறவர் அவரு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தேர்தல் ஆணையம்ல இருக்கிற 3 பேர்த்தையும் அவர் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன், தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள். ஸ்டேட் கவர்னர், மாநில ஆளுநர்கள். நிதி ஆணையத்தோட உறுப்பினர்கள், கமிஷனர் எல்லாமே. புரிஞ்சிருச்சா? இது எல்லாம் ஆர்டிக்கலோட எழுதணும். அப்படியே கொஸ்டின்ஸ். அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் என்ன, பினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் என்ன, யூபிஎஸ்சி ஆர்டிகல் என்ன, ஸ்டேட் கவர்னர் ஆர்டிகல் என்னன்னு கேட்பாங்க. இங்கிலீஷ்ல யூ கேன் காப்பி, புரியலன்னா கேளுங்க. தமிழ்ல எழுதும் போது மேம் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் தமிழ்ல என்னன்னு எழுதுறதுன்னா தெரிஞ்சா எழுதுங்க, தெரியலன்னா கேளுங்க. தேர்தல் ஆணையர்கள், யூனியன் யூபிஎஸ் கமிஷனோட தலைவர், உறுப்பினர்கள், மாநில ஆளுநர்கள், நிதி ஆணையத்தோட உறுப்பினர்கள், தலைவர். அது நம்ம பிரைம் மினிஸ்டர்ல பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல 75, 74, 78 பொற்கொடி. எஸ், எனி டவுட்ஸ்? எழுதிட்டீங்களா? finished.
முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் மறுபடியும் அப்பாயின்மெண்ட்ஸ். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். நேஷனல் கமிஷன் அப்படின்னா தேசிய ஆணையம். ஷெட்யூல் காஸ்ட்னா பட்டியலினத்தினருக்கான தேசிய ஆணையம். ஷெட்யூல் ட்ரைப்னா பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம். நேஷனல் கமிஷன் ஃபார் பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம். அப்புறம் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னா என்ன? இரு மாநிலங்களுக்கிடையே பிரச்சனை வரும்போது அதுக்கு பிரசிடென்ட் வந்து ஒரு கவுன்சில் போடுவாரு. அந்த கவுன்சில் மூலியமா அதை வந்து சரி பண்ணுவாங்க. அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், எல்லா யூனியன் பிரதேசத்துக்கான அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நிர்வாகம் பண்றவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அப்புறம் ஏதாவது ஒரு ஏரியாவை ஷெட்யூல்டு ஏரியா, பட்டியலினத்தோட பகுதி அப்படின்னு அறிவிக்கிற அதிகாரம் இவர்கிட்ட தான் இருக்கு. பழங்குடியினரோட பகுதி ரெண்டுமே அதிகாரம் இவர்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், காவேரிக்கு போடுறாங்கல்ல 262, இரண்டு மாநிலங்களுக்குள்ளேயே 6 நாள பிரச்சனை, ஆர்டிகல் 262 யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் நிறைய இருக்கு. காவேரி மட்டும் நம்மளது இல்ல, நிறைய இருக்கு. இது வந்து 2 மாநிலங்களுக்கே பிரச்சனைனா எல்லாமே கோர்ட்லயே கோர்ட் சொல்றது எந்த மாநிலமும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல. ஸோ அது கவுன்சில் போட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அகைன் எந்த ஸ்டேட்ல எந்த ரூலிங் பார்ட்டி அதெல்லாம் இருக்குல்ல, பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆயிரும். previous slide and 6th point மட்டும் பாத்தீங்க. 1 second, let them write this point. இது எழுதிட்டீங்களா? previous Yes, slide ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். எஸ், முடிச்சிட்டா? நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர். குடியரசுத் தலைவரோட சட்டம் இயற்றும் அதிகாரங்கள். குடியரசுத் தலைவரோட சட்டம் இயற்றும் அதிகாரங்கள். ஓகே, ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஒரு சட்டம் இயற்றும் அதிகாரங்கள். ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் எழுதிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஹி கேன் சம்மன்னா கூட்டுறது, அவை கூட்டுறது. ஆர் ப்ரோரக் தள்ளி வைக்கிறது, த பார்லிமெண்ட். அண்ட் டிசால்வ் கலைக்கிறது. சம்மன்னா கூட்டுறது, ப்ரோரக்னா தள்ளி வைக்கிறது, டிசால்வ்னா அவை கலைக்கிறது. மூணுமே பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு. அப்புறம் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஜாயிண்ட் சிட்டிங்னா தமிழ்ல கூட்டமர்வு. ஓகே, he can summon a joint sitting of லோக்சபா. ஸோ லோக்சபால கூட்டமர்வு எப்ப வேணுமோ அந்த டைம்ல லோக்சபா ராஜ்யசபால அது சம்மன் பண்றது, கூட்டுறது இவருதான். அண்ட் பார்லிமெண்டோட ஃபர்ஸ்ட் செஷன், ஒரு பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் கூட்டத்துல இவர் தான் அவரோட ஸ்பீச் கொடுப்பாரு. he can appoint லோக்சபா ராஜ்யசபாவோட ஏதாவது ஒரு உறுப்பினரை, எம்பிய ஸ்பீக்கர், அவை தலைவர் பொசிஷன் வேக்கண்டா இருக்கும் போது அப்பாயிண்ட் பண்ணுவார். புரிஞ்சிருச்சுங்களா? நாளும் ஸ்பெசிபிக்கா தமிழ் எழுதுறவங்களுக்காக சொல்றேன். சம்மன்னா அவை கூட்டுறது, ப்ரோரக்னா அவை தள்ளி வைக்கிறது, டிசால்வ்னா அவை கலைப்பு. மூணுமே பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு. அண்ட் ரெண்டாவது, ஏதாவது ஒரு டெட்லாக்னா என்னன்னா இவங்க வேணுங்கிறாங்க இவங்க வேணாங்கிறாங்க, ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கூட்டமர்வு போட்டு அந்த கூட்டமர்வை சம்மன் பண்றது, கூட்டுறதும் குடியரசுத் தலைவர் தான். பாராளுமன்றத்தோட பொது தேர்தல் முடிஞ்சு முதல் கூட்டத்தொடரை
இவர் தான் அட்ரஸ் பண்றாரு, இவர் தான் இவரோட ஸ்பீச் கொடுப்பாரு. அண்ட் ஏதாவது ஒரு லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினரை வந்து ஸ்பீக்கர் அவைத்தலைவர், லோக்சபா ராஜ்யசபா அவைத்தலைவர் ஆப்சென்டா இருக்கும் போது அப்பாயிண்ட் பண்ணுவார், நீங்க அவையை நடத்துங்க அப்படின்னு. கிளியரா புரிஞ்சிருச்சா? எஸ். எழுதும் போது ஏதாவது டவுட் இருந்தா மறுபடியும் கேளுங்க, ஐ எக்ஸ்பிளைன். புரோட்டோம் ஸ்பீக்கர் தற்காலிக சபாநாயகர், அதுக்கப்புறம் சபாநாயகருக்கான தேர்தல் நடத்தி அப்புறம் அவங்க சபாநாயகர். அந்த தற்காலிக சபாநாயகருக்கு வந்து இங்கிலீஷ்ல புரோட்டோம் ஸ்பீக்கர். ஏன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரிஜினல் அவைத்தலைவர், ஒரிஜினல் சபாநாயகர் பதவி வந்து ஆப்சென்டா இருந்துச்சுன்னா இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுதான் அந்த லாஸ்ட். புரோட்டம் ஸ்பீக்கர் பத்தி பேசல இங்க. ஃபினிஷ் ரைட்டிங். சொல்லுங்க. டெட்லாக்னா என்ன? டெட்லாக்னா ஒரு டை, டை பிரேக். டை தான் டெட்லாக். டைனா என்ன? டிஐ டை. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எழுதுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? எஸ். டெட்லாக் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஆக்சுவலா லோக்சபால 543, இங்க 245 ஆக்சுவலி ஸ்ட்ரென்த். ஓகே. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்க 300 பேரு, இங்க 100 பேர்னு எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு டெட்லாக் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எடுத்துக்கிறேன். இங்க 300 100 அப்படின்னா இந்த இதுல மெஜாரிட்டி பாஸ் பண்ணணும். சிம்பிள் மெஜாரிட்டி 50%க்கு மேல ஓகே சொன்னா ஒரு விஷயம் சிம்பிள் மெஜாரிட்டி எடுத்துக்கலாம். சிம்பிள் மெஜாரிட்டினா இங்க 151 பேர் ஒரு விஷயம் ஓகே சொன்னா அக்செப்ட் ஆயிருமா? எஸ். இங்க வெறும் 51 பேர் ஓகே சொன்னா அக்செப்ட் ஆயிருமா? எக்ஸாம்பிளுக்கு லோக்சபால 300 பேர், ராஜ்யசபால 100 பேர்னா ஒரு விஷயம் ஓகே ஆகி போகணும், ஓட்டிங்ல வாக்கு எடுத்து அது ஓகே ஆகி போகணும்னா சிம்பிள் மெஜாரிட்டினா 151 51னா ஓகே ஆயிருமா? டன். ஓகே. ஒரு விஷயம் லோக்சபால போயிட்டு இருக்கு. லோக்சபால 151 பேர் ஓட் போடணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வெறும் 100 பேர் தான் போடுறாங்க. இங்க பாஸ் ஆகுமா? பாஸ் ஆகாது. இங்க ராஜ்யசபால 100 பேர் ஓட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ்ல ஓகே 100 பேருமே ஓகே சொல்றாங்க. ராஜ்யசபால பாஸ் ஆயிருச்சு, லோக்சபால பாஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த பில் பாஸ் ஆகுமா? ஒரு இடத்துல பாஸ் ஆயிருக்கு, ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிருக்குன்னா பில் பிரசிடென்ட் கிட்ட போகுமா கையெழுத்துக்கு? போகாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இரண்டவையும் ஒட்டுக்கா டை வந்துருச்சா, ஒரு இடத்துல ஓகே ஒரு இடத்துல நாட் ஓகே. டை வந்துருச்சா, ரெண்டு இடத்துலயுமே நாட் ஓகேனா நோட் ஓகே, ரெண்டு இடத்துலயுமே ஓகேனா ஓகே. இங்க 1 எஸ் 1 நோ, ஸோ டை வந்துருச்சா? டை வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுக்கா உட்கார வைக்கலாம். ஓகே. அதுதான் கூட்டமர்வு, ஜாயிண்ட் சிட்டிங். அப்போ 300 பிளஸ் 100
மொத்தம் 400. இப்ப 400க்கு மெஜாரிட்டி வேணும்னா 200 பேர் ஓகே சொன்னா ஓகே இல்ல? எஸ், அப்படியே வருவாங்களா? இப்போ ஒட்டுக்கா உட்காரும்போது அந்த 200 பேர் வந்துருமா? அப்போ தனியா லோக்சபால பாஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஒரு டை வந்ததுனால அது டெட்லாக் மூலியமா ஒரு கூட்டமர்வு கூட்டி போடும்போது அந்த ஸ்ட்ரென்த் போயிருமா? கிளியர்? அவ்வளவுதான் கூட்டமர்வு. ஓகே, கூட்டமர்வுக்கான ஆர்டிகல் 108ன்னு நினைக்கிறேன். 108 கூட்டமர்வு. ஆனா அந்த கூட்டமர்வு எப்ப தேவை வேணுங்கிறது யாரு கூட்ட முடியும்? பிரசிடென்ட் தான் கூட்ட முடியும். பிரசிடென்ட் முடிவெடுத்து தன்னிச்சையா முடிவெடுத்து கூட்டுவாரானா கூட்ட மாட்டாரு. குடியரசுத் தலைவரோட எல்லா முடிவும் பிரதம மந்திரியும் மத்திய அமைச்சரவையோட பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ இவங்க சஜஸ்ட் பண்ணும்போது பிரசிடென்ட் கூட்டமர்வு கூட்டுவாரு. ஆர்டிகல் 108 படி கூட்டமர்வை கூட்டிடுவாரு. கரெக்டா? இப்போ என்னன்னா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவையும் ஒட்டுக்கா உட்காருது. லோக்சபால ஒரு விஷயம் நடக்கும் போது இங்க ஸ்பீக்கர் இருப்பாங்க, ராஜ்யசபா இங்க சேர்மன் இருப்பாங்க. ரெண்டாவே ஒட்டுக்கா உட்கார்ந்தா யார் நடத்துவா அவைய? லோக்சபா ஸ்பீக்கர் தான் நடத்துவாரு, ராஜ்யசபா சேர்மன் நடத்த மாட்டார். ஓகே, லோக்சபா ஸ்பீக்கர். ஜாயிண்ட் சிட்டிங்ல அவை யார் நடத்துவா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஜாயிண்ட் சிட்டிங்கை யார் கூட்டுவாங்கிறது கொஸ்டின். ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டமர்வை கூட்டுறது யாரு? ஹூ வில் சம்மன் த ஜாயிண்ட் சிட்டிங்? கூட்டமர்வை கூட்டுறது யாரு? பிரசிடென்ட். கூட்டமர்வை கூட்டும் போது அதை நடத்துறது யாரு? ஸ்பீக்கர். மக்களவை சபாநாயகர் ஆர் லோக்சபா ஸ்பீக்கர். புரிஞ்சிருச்சா? ஜஸ்ட் சிம்பிள் லைக் யோர் 12th ஸ்டாண்டர்ட் ஏபிசி 3 செக்ஷன் இருக்கும் 12ஆம் கிளாஸ்ல. ஏபிசின்னு ஏ வந்து பியூர் சயின்ஸா இருக்கும், பி கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கும், சி காமர்ஸா இருக்கும். பிரின்சிபல் சொல்லிடுவாங்க மொத்த 3 கிளாஸ்லயும் 60, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு 60 ஸ்ட்ரென்த் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு 80 இருக்கும், காமர்ஸ்ல ஒரு 100 ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்படிதான் இருக்கும் எல்லா ஸ்கூல்லையும். 60, 80, 100 அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ ஆச்சு? 240 பேர் இருக்காங்க. 150 பேருக்கு மேல டூருக்கு ஓகே அப்படின்னா ஐவி போலாம், டூர் போலான்னு பிரின்சிபல் சொல்லிடுவாங்க. இப்போ கடைசியா பார்த்தா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஓகே சொல்லுவாங்க. இந்த படிப்ஸ் ஏ செக்ஷன் பி செக்ஷன் வராது. அதுல பாதி பாதி தான் வருவாங்க. அந்த பியூர் சயின்ஸ் டீம் எல்லாம் நீட் எழுதுறவங்க, டாக்டருக்கு சீட் வாங்குறவங்க எல்லாம் வரவே மாட்டாங்க. அப்போ அந்த 150 பேர் வேணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒட்டுக்கா உட்கார வச்சு கை தூக்குனா 150 வந்துருமா? புரியுதா கூட்டமர்வுனா என்னன்னு? அப்ப கூட்டமர்வு போன 12th ஏ கிளாஸ் டீச்சர் வருவாங்களா, பி கிளாஸ் டீச்சர் வருவாங்களா, சி கிளாஸ் டீச்சர் வருவாங்களா? இந்த 12th ஏல பயாலஜி எடுக்கிற கிளாஸ் டீச்சர் தான் நடத்துவாங்க. தெரியுமா தெரியாதா? எஸ் ஆர் நோ? யூஸ்வலா புரியுமா? அவ்வளவுதான், அதான் கூட்டமர்வு. கிளியர்? எங்க சவுண்ட் வந்துச்சு? நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர் கண்டினியூ பண்ணுங்க. ராஜ்யசபாக்கு 12 உறுப்பினர்களை நியமனம் பண்றதுக்கும் லோக்சபாக்கு 2 உறுப்பினர்களை நியமனம் பண்றதுக்கான அதிகாரம் ரெண்டுமே குடியரசுத் தலைவர் கிட்ட தான் இருந்துச்சு. இப்ப இது இல்ல, பின்னாடி பாத்துக்கலாம் அத. அப்புறம் ஏதாவது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது உறுப்பினர்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றது, பதவி விலகல் பண்றது யாரோட ஃபைனல் முடிவு அப்படின்னா பிரசிடென்டோட ஃபைனல் முடிவு. தேர்தல் ஆணையத்தை அவர் வந்து கன்சல்ட் பண்ணுவார். நேற்று எழுதியிருக்கமா எலெக்ஷன் கமிஷன்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி எழுதும் போது எழுதணுமா இல்லையா? எஸ், எழுதியிருக்கோம். அப்புறம் சில மசோதாக்களை அறிமுகப்படுத்தும் போது இவரோட அனுமதி தேவை, முன் அனுமதி தேவை, ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் தேவை. என்னென்னா மணி பில் பண மசோதா. அப்புறம் ஏதாவது 2 மாநிலங்களை பிரிக்கும் போது, டிட் ஐ டாக் அபவுட் ஆர்டிகல் 2? ஆர்டிகல் 2 பேசும்போது இது படிச்சோமா? ஆர்டிகல் 2 படிக்கும் போது 2ஆ 3ஆ? ஃபிதா, ஆர்டிகல் 3 ஃபிதா படிக்கும் போது பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷன்ல தான் அந்த பில்லை வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணும். அங்க வந்து கால அவகாசத்துக்கு உட்படுத்தப்படும். அவங்க என்ன பதிவு சொன்னாலும் அது கேட்கணுமா கேட்க வேண்டாமா? பார்லிமெண்ட் கேட்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சிருச்சா? எஸ், ஏதாவது புரியலன்னா கேளுங்க, புரியாம காப்பி பண்ணாதீங்க, அப்புறம் புரிஞ்சு படிச்சுக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. மேம் இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி 2 மெம்பர்ஸ் லோக்சபால இருந்து எந்த அமெண்ட்மென்ட் மூலமா மேம் ரிமூவ் பண்ணாங்க? 104 தானே? 104. 104 Okay, ma'am. கான்ஸ்டிடியூஷன் 2019 தானே மேம்? 104 2019. மணி பில்னா பண மசோதா. ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட் ஆர் கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட். ஆல்ரெடி இருக்கிற மாநிலங்களோட எல்லைகளை பிரிச்சு புது மாநிலம் உருவாக்குறது. பிராக்கெட்ல எல்லாரும் எழுதிக்கோங்க ஆர்டிகல் 3. ரெஃபர் ஆர்டிகல் 3 யூனியன் அண்ட் ஸ்டேட் டெரிட்டரி நோட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க.
இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இப்ப 2 பேரை வந்து நியமனம் பண்றாரா அப்படின்னா லோக்சபால் இப்ப பண்றது இல்ல. அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, 104வது சட்ட திருத்தம் 2019. இன்னும் ஆங்கிலோ இந்தியனோட பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் நமக்கு தேவையில்லை, அந்த கம்யூனிட்டி வந்து இப்போ அவ்வளோவா வந்து ரெப்ரசென்ட் பண்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது எத்தனாவது சட்ட திருத்தம்னா 104வது சட்ட திருத்தம் 2019. இது கொஸ்டினுங்க, கரண்ட் அஃபேர்ஸ். லோக்சபா மட்டும்தான் அந்த சம்மன் ப்ராரக் டிசால்வ் 3 எழுதுனமா, அவை கூட்டுறது, அவை தள்ளி வைக்கிறது, அவை கலைப்பு. எஸ், அவை கூட்டுறது தள்ளி வைக்கிறது காமன் டு லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அவை கலைப்பு அப்படிங்கிறது லோக்சபா மக்களவை மட்டும்தான் கலைக்க முடியும். ராஜ்யசபா இஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ், அது ஒரு நிரந்தர அவை, அது கலைக்கவே முடியாது. அது நிரந்தர அவை எப்படி அப்படிங்கறத நம்ம யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் படிக்கும் போது படிப்போம். எவ்ரி 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ், சாரி எவ்ரி 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ். 2 ஆண்டுகளுக்கு ஒருக்கா 1/3 பங்கு உறுப்பினர்கள் ரிட்டையர் ஆவாங்க. ஸோ அது பர்மனண்டா இயங்கிட்டே இருக்கிற அவை, அது அவை கலைப்பு அப்படிங்கிற விஷயம் பொருந்தாது. Are the 12 nominated members of Rajya Sabha just puppets? Everybody in Rajya Sabha is like that. What do they actually do? Okay, not puppets. They are equally represented from all fields. அவ்வளவுதான், experts of different fields. பப்பெட் அப்படின்னா ஸ்ட்ரிங் வச்சுட்டு பின்னாடி ஆட்டுவாங்கல்ல, பொம்மலாட்டம். ராஜஸ்தான் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் பப்பெட் ஷோ. அப்படியே மேல இருந்து ஸ்ட்ரிங் எங்க இருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸ்ட்ரிங் ரொம்ப குட்டியா இருக்கும், இவ்வளவுதான் ஸ்கிரீன், நம்ம பாக்குற ஸ்கிரீனா இருக்கும். மேல 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, சைட்ல 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரிங் ஆட்டுறத வச்சே ஏகப்பட்ட விஷயம் நமக்கு தெரியும். ஆனா குட்டி குட்டி பொம்மை தான் இருக்கும். ஓகே, ஸ்ட்ரிங் ஆட்டுவாங்க, அந்த பொம்மை குட்டிக்காரனெல்லாம் அடிக்கும். சும்மா பப்பெட் ஷோ, ராஜஸ்தான் பப்பெட் ஷோன்னு போட்டு பாருங்க, நல்லா இருக்கும் யூடியூப்ல. எஸ், முடிச்சிட்டீங்களா? பண மசோதா ஆர்டிகல் 3. நெக்ஸ்ட், ஒரு மசோதா எப்ப சட்டமாகும்? குடியரசுத் தலைவரின் ஒப்பந்தம் பெற்றா மட்டும்தான் சட்டமாகும். ஆனா அது குடியரசுத் தலைவரோட ஒப்பந்தத்துக்கு போறக்கு 2 அவைகளையும் அது வந்து பாஸ் ஆயிருக்கணும், நிறைவேற்றப்பட்டிருக்கணும். அப்புறம் இந்த இந்த பாயிண்ட், ஹி ப்ரொமுல்கேட்ஸ் ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ்னா அவசர சட்டம், அவசர நிலை கிடையாது, எமர்ஜென்சி கிடையாது, அவசர சட்டம். இவருக்கு வந்து அவசர சட்டம் பிரகடனம் பண்றதுக்கான உரிமை குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இந்த பாயிண்ட் எழுதுங்க, நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் அவசர சட்டம்னா என்னன்னு. இப்போ பாராளுமன்றம் அவை இல்லாத போது ஒரு அவசர சட்டம் வந்து குடியரசுத் தலைவர் தான் கொண்டு வர முடியும். அதே அவசர சட்டத்தை எப்ப வேணாலும் இவர் வந்து வாபஸ் வாங்கிக்கலாம், ரிவோக் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் கணக்காயாளர், யூபிஎஸ்சி, நிதி ஆணையம், இது எல்லாத்தோட ரிப்போர்ட்டும் இவரோட பேர்ல தான் பார்லிமெண்ட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்டினன்ஸ் அப்படின்னா அவசர சட்டம், ப்ரொமுல்கேட்னா டு பிரிங் ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் பிரகடனம் பண்றது, கொண்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே,
எஸ், முடிச்சிட்டிங்களா? எஸ். இந்த அவசர சட்டம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். promulgate ஆர்டினன்ஸ் அப்படின்னா ஆர்டினன்ஸோட ஆர்டிகல் 213 ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் 123 ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ரெண்டு ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 123 அண்ட் ஆர்டிகல் 213 இது ரெண்டுமே ஆர்டினன்ஸ்க்கான ஆர்டிகல். ஆர்டிகல் 123 ஆர்டிகல் 213 இது வந்து ஆர்டினன்ஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்க பிரசிடென்ட் தான் இந்த ஆர்டினன்ஸை இஷ்யூ பண்ணுவாரு. இங்க 213னா ஸ்டேட், அந்த ஸ்டேட்டோட கவர்னர் தான் இந்த ஆர்டினன்ஸ் பண்ணுவார். ஆக்சுவலா ஆர்டினன்ஸ்னா என்னன்னா பார்லிமெண்ட்ல இரண்டு அவைகள் இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. ஓகே, லோக்சபா வந்து நாட் அ பர்மனன்ட் ஹவுஸ், கரெக்டா? கலைச்சிருக்கலாம், அவை கலைச்சிருக்கலாம், இல்ல பதவி காலம் முடிஞ்சிருக்கலாம். எஸ், இல்லைன்னா 3 செஷன் தான் நடக்கும். BMW தான் ஷார்ட்கட். பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். பட்ஜெட்னா பட்ஜெட் கூட்டத்தொடர், மான்சூன்னா மழைக்கால கூட்டத்தொடர், வின்டர்னா குளிர்கால கூட்டத்தொடர். 3 கூட்டத்தொடர் நடக்கும். 2 அவைகள் கூட்டத்தொடருக்கும் நடுவுல 6 மாச கால அவகாசம் இருக்கலாம். எல்லா நேரம் உட்காந்து பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா எப்போ அவங்க எந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்களோ அந்த தொகுதிக்கு வேலை செய்வாங்க. ஓகே, சோ பட்ஜெட், மான்சூன் செஷன் 2 அவை கூட்டத்தொடருக்கும் நடுவுல 6 மாசம் கேப். இந்த 6 மாசம் கேப்ல இருக்கும் போது திடீர்னு அவசரமா ஒரு சட்டம் நிறைவேற்றணும். ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னா அது லோக்சபாலையும் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் சட்டம் போடணும். இங்க லோக்சபா அவை நடக்கல, 6 மாசம் லீவ்ல இருக்காங்க, இல்ல அவை கலைச்சிருக்காங்க, இல்ல பழைய அவையோட 5 வருஷ காலம் முடிஞ்சு புது அவை தேர்தல் முடிச்சு இன்னும் ஃபார்ம் ஆகல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்களை எப்ப கூட்டி அதை பத்தி பேசி அப்புறம் லோக்சபால ஓட் போட்டு அதுக்கப்புறம் ராஜ்யசபால ஓட் போட்டு பிரசிடென்ட்டுக்கு போறது லேட் ஆயிரும்ல. திடீர்னு அவசர சட்டம், இப்போ வந்து செஷனே இல்ல, வயநாடு மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துருச்சு. எஸ், அப்படி லோக்சபா, ராஜ்யசபா இல்லாத போது, அவையில இல்லாத போது திடீர்னு ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும்னா குடியரசுத் தலைவர் கொண்டு வந்துக்கலாம். அவரே சொந்தமா முடிவெடுத்து கொண்டு வருவாருன்னா கொண்டு வர மாட்டாரு. பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இப்ப அவை நடக்கல, இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்துருங்கன்னா அவங்க கொண்டு வந்துருவாங்க. கிளியரா? அப்படி கொண்டு வந்த சட்டம் இப்ப பட்ஜெட் செஷன் இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, நாளைக்கு ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும். அப்ப திருப்பி கண்டிப்பா கூட்டம் 6 மாசம் கழிச்சு கூடும் இல்ல, மேக்சிமம் 6 மாசம் தானே டைம். சோ அப்படி கொண்டு வர அவசர சட்டத்தோட டைம் பீரியட் 6 months 6 weeks. 6 மாசம் கழிச்சு இன்னொரு கூட்டம் கண்டிப்பா நடக்கும். அந்த கூட்டம் ஃபார்ம் ஆனதோட இந்த அவசர சட்டம் டெம்பரவரியா போதுமா பர்மனண்டா வேணுமான்னு அவங்க 6 வாரத்துக்குள்ள முடிவு பண்ணிக்கணும். அப்படி 6 வாரத்துக்குள்ள அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த அவசர சட்டத்தை பர்மனன்ட் சட்டமா அவங்க மாத்திக்கலாம். இல்லைன்னா 6 வாரத்துக்குள்ள அவங்க வேண்டாம்னா அந்த 6 மாசம் 6 வாரத்துல அந்த அவசர சட்டத்தோட எஃபெக்ட் முடிஞ்சிடும். புரிஞ்சிருச்சா? இன்னைக்குதான் நான் பட்ஜெட் செஷன் க்ளோஸ் பண்ணேன். 6 மாசம் கண்டிப்பா செஷன் நடக்காது. மேக்ஸிமம் டைம் பீரியட் 6 months. வேணா 2வது மாசமே கூட்டிக்கலாம், அது வேற ஸ்பெஷல் செஷன்ஸ். பட் எப்படியா இருந்தாலும் 6 மாசம் தானே மேக்ஸிமம் டைம். ஸோ 6 மாசம் அந்த அவசர கட்டத்துக்கான ஒரு டைம் பீரியட், அதோட வேலிடிட்டி. கூட்டம் மறுபடியும் கூட்டினதுக்கு அப்புறம் 6 வாரத்துக்குள்ள நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. அந்த சட்டம் நீங்க கண்டினியூ பண்ணணும்னா 6 வாரத்துக்குள்ள நீங்க அதை மறுபடியும் எஃபெக்ட் கொண்டு வந்து ராஜ்யசபால பாஸ் பண்ணி பர்மனன்ட் ஆக்டா மாத்திக்கோங்க. இல்லைன்னா 6 மாசம் 6 வாரத்துல அது லாப்ஸ் ஆயிரும். புரிஞ்சிருச்சா ஆர்டினன்ஸ்னா என்னன்னு? அவசர சட்டம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? இது லோக்சபா, இது ராஜ்யசபா. இந்த சைடு ஜாஸ்தியா இருக்காங்க, இந்த சைடு கம்மியா இருக்காங்க. இது லோக்சபா, இது ராஜ்யசபா. லோக்சபாக்கு மொத்தம் வருஷத்துக்கு 3 கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர், மான்சூன் மழைக்காலம், வின்டர் குளிர்கால கூட்டத்தொடர். இவங்க மான்சூன் செஷன் முடிஞ்சு வின்டர் வரைக்கும் இவங்க அவங்க தொகுதியில வேலை செய்ய போயிட்டாங்க. ராஜ்யசபா பர்மனன்ட் ஹவுஸ், அது இருக்கும் இல்ல நடக்கணும் நடக்காது அது விட்டுருங்க. இப்ப நான் தான் பிரசிடென்ட், திடீர்னு ஒரு இஷ்யூ, நான் ஒரு சட்டம் கொண்டு வரணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ரேப் கேஸ் இன் கல்கட்டா, ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும். கொண்டு வரக்கு இப்ப நான் இவங்க மறுபடியும் 6 மாசம் கழிச்சு வருவாங்க இல்ல 3 மாசம் கழிச்சு வருவாங்க, நான் வெயிட் பண்ண முடியாது. நான் உடனே சட்டம் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். இவங்க பிரைம் மினிஸ்டர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க, ரூலிங் பார்ட்டி தான் அனௌன்ஸ் பண்ண சொல்றாங்க, நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். எப்படி இருந்தாலும் மேக்சிமம் 6 மாசம் கழிச்சு இவங்க வந்துதான் ஆகணும். வந்தோடனே நீங்க இல்லாத டைம்ல இந்த சட்டம் அவசரமா கொண்டு வந்துச்சு. ஓகே, நீங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், உங்களுக்கு தான் தெரியும் அந்த சட்டம் பெர்மனண்டா இனி வருஷம் ஃபுல்லா வேணுமா இல்ல அந்த அவசர டைமுக்கு மட்டும் போதுமா, நீங்க தான் முடிவு வைப்பீங்க. இப்ப அந்த 6 மாசம் அந்த சட்டம் இருந்துச்சு. இப்ப நீங்க மறுபடியும் கூட்டினதுக்கு அப்புறம் 6 வாரம் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த சட்டத்தை நீங்க பெர்மனண்டா கண்டினியூ பண்றீங்களா இல்ல போதுமா நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. நீங்க வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த 6 வாரத்துக்குள்ள நீங்க அந்த மசோதாவை மறுபடியும் அறிமுகப்படுத்தி உங்க லோக்சபால பாஸ் பண்ணி ராஜ்யசபாக்கு அனுப்பிச்சு மறுபடியும் எங்கிட்டே கொண்டு வாங்க, நான் கையெழுத்து போட்டு பெர்மனன்ட் சட்டமா மாத்துறேன். நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா 6 மாசம் 6 வாரத்துக்குள்ள அந்த நான் டெம்பரரியா எந்த விஷயத்துக்காக கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டம் போயிடும். புரிஞ்சிருச்சா ஆர்டினன்ஸ்னா என்னன்னு? ஓகே, டன்.
நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பவர்ஸ். நிதி சம்பந்தமான அதிகாரங்கள், ஃபினான்ஷியல் பவர்ஸ். பண மசோதா அவரோட முன் அனுமதியோட தான் நம்ம அறிமுகப்படுத்த முடியும். யூனியன் பட்ஜெட்டை பார்லிமெண்ட்ல அவரோட பெயர்ல தான் நம்ம வந்து பண்ண முடியும். மானிய கோரிக்கைகள் அவரோட ரெக்கமெண்டேஷன் தேவை. கண்டிஜென்சி ஃபண்ட் அவசர கால நிதி, ஒருங்கிணைந்த நிதி கன்சாலிடேட்டட். கண்டிஜென்சினா அவசர கால நிதி. ஒருங்கிணைந்த நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து காசு எடுக்கிறதுக்கு பாராளுமன்றத்தோட ஒப்புதல் தேவை, பார்லிமெண்டரி அப்ரூவல் தேவை. இப்ப பார்லிமெண்ட் நடக்கல, பழைய எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். இப்ப லோக்சபா நடக்கல, வயநாடு இஷ்யூ, திடீர்னு காசு வேணும். எப்ப பார்லிமெண்ட் 6 மாசம் கழிச்சு கூடி நீங்க ஒத்துக்கிட்டு பாராளுமன்றம் சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த நிதியில் காசு எடுக்கிற வரைக்கும் வயநாட்டுல இருக்கவங்க பசி பிரச்சனையில இருப்பாங்கல்ல. சோ இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர்கிட்ட அவசர காலத்துக்காக யூஸ் பண்றதுக்காக இருக்கிற நிதி. இதுல 500 கோடி கார்பஸ் எப்பவுமே வச்சிருப்பாங்க. அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிட்டு 6 மாசம் கழிச்சு இவங்க வந்த போது நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னு கணக்கு காமிச்சா இவங்க ஓகேன்னு சொல்லிடுவாங்க, நான் கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் நான் 400 கோடி யூஸ் பண்ணியிருக்கேன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து 400 கோடி எடுத்து மறுபடியும் கண்டிஜென்சி ஃபண்ட்ல 500 கோடி போட்டு வச்சிருவாங்க. புரிஞ்சிருச்சா? எஸ். கண்டிஜென்சினா என்ன? கண்டிஜென்சினா அவசர கால நிதி. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னா ஒருங்கிணைந்த நிதி. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து பணம் எடுக்கிறதுக்கு யாரோட அப்ரூவல் வேணும்? பார்லிமெண்டோட ப்ரையர் அப்ரூவல், முன் அனுமதி இருந்தாதான் எடுக்க முடியும். கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னா பார்லிமெண்ட் அவை நடக்காத போது பிரசிடென்ட் அவசரத்துக்கு செலவு பண்ணிட்டு பின் அனுமதி பெற்று பார்லிமெண்ட் கிட்ட அந்த காசை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சோ கண்டிஜென்சி ஃபண்ட் இவர்கிட்ட தான் இருக்கும். அப்புறம் நிதி ஆணையத்தை 5 வருஷத்துக்கு ஒருக்கா இவர் தான் கூட்டுவார். சரியா? வருவீங்க. நான் எத்தனை மணி கூட்டா 2:30 கிளாஸ்க்கு வந்துருவீங்கன்னு கேட்டேன். 2:15 கூட்டா வந்துருவீங்களா? சாப்பிடணுமா? ஒரு நாள் தானே, உப்புமா சாப்பிடலையா காலையில? இன்னைக்கு என்ன இட்லியா? உப்புமாக்கே தாங்கும், இட்லிக்கு தாங்காதா? நைட் சாப்பிட்டுக்கலாம் ஒட்டுக்கா. நைட் சாப்பிட்டுக்கலாம் ஒட்டுக்கா. ஆ ஆ வீட்டுக்கு போறீங்களா இன்னைக்கா? இன்னைக்கு என்ன வெனஸ்டே? வெனஸ்டே தானே இன்னைக்கு. லீவா? நேத்து நான் படிக்க சொன்னனால லீவா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படிங்கிறீங்க. எஸ், ஃபினிஷ்ட். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு எப்போ வர்றது? சண்டேவா? 4 நாள் லீவா? ஆன்லைனா? ஏன் அம்மா வர சொன்னாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. போய் வீட்டுக்கு வந்துடுறேன்னு அழுதீங்களா? அப்புறம் பஸ்கி தானீங்களா? உப்புமா 10லன்னு சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? Shall we write for another 15-20 minutes? 1:15 ஓகேவா? எஸ். 2:30 கிளாஸ் இருக்குல்ல, 1:15 1:20 இன்னொரு 3-4 ஸ்லைட் மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா எழுதுறதா இருக்கு, அதனாலதான். ஓகே, முடிச்சிட்டீங்களா? ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா?
இது எழுதிட்டீங்களா? கண்டிஜென்சி ஃபண்ட் அவசர கால நிதி எவ்வளவு இருக்கும்? 500 crore, 500 கோடி. நெக்ஸ்ட் ஜுடிஷியல் பவர்ஸ், நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள். இதை நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் மற்றும் இதர நீதிபதிகளை இவர் தான் நியமனம் பண்றாரு. அப்படி நியமனம் பண்ணும்போது he takes advice from சுப்ரீம் கோர்ட். 143 கீழே பிரசிடென்ட் எப்ப வேணாலும் அட்டார்னி ஜெனரல் மூலியமா கேட்டுக்குவார் அட்வைஸ். பட் அதை கண்டிப்பா அவரு ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாட் பைண்டிங் ஆன் him. அண்ட் அவருக்கு வந்து பார்டனிங் பவர், மன்னிக்கும் அதிகாரம் இருக்கு. மன்னிக்கும் அதிகாரம்க்கு வந்து ஆர்டிகல் 72. ஓகே, கோர்ட் கொடுத்த எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் இவர் மன்னிச்சிடலாம். கோர்ட் ஒரு கேஸை விசாரிச்சு ஒரு 10 வருஷம் கேஸ் நடத்தி ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தா இவர்கிட்ட மர்சி பெட்டிஷன்னா என்ன? கருணை மனு ஃபைல் பண்ணி ஐயா என்ன விட்டுருங்கன்னா 10 வருஷம் கேஸே வேஸ்டா போயிடும் இவர் விட்டுட்டாருன்னா. ஓகே, ஸோ கோர்ட்டோட எந்த முடிவும் மிலிட்ரி கோர்ட் சொன்னது கூட இவர் வந்து எடுத்து நடத்தலாம். ஐ மீன் எடுத்து யோசிச்சு அந்த பரிசீலனை பண்ணி அந்த தண்டனையை மறுபரிசீலனை பண்ணலாம். டன் கேட்டிருக்காங்கல்ல, பேரறிவாளன் நளினி. பேரறிவாளன் நளினி வேற யாரு? அதான் 4 பேர் இல்ல, பேரறிவாளன் நளினி வேற யாருங்க? ஆன்லைன் சாந்தன் முருகன் மேம். சாந்தன் முருகன். முருகன். சாந்தன் முருகன், பேரறிவாளன் நளினி. அது வந்து கவர்னர் கிட்ட கேட்டிருக்காங்க. தமிழ்நாடுங்கிறதுனால கவர்னருக்கும் பார்டனிங் பவர்ஸ் இருக்கு. நம்ம இப்ப எஸ் டன். நெக்ஸ்ட் டிப்ளமேட்டிக் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். அப்படின்னா அந்நிய நாடுகளோட இருக்கிற உறவுல இவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு? எல்லா இன்டர்நேஷனல் ட்ரீட்டி, ஒப்பந்தங்கள், வெளிநாட்டோட நம்ம போடுற ஒப்பந்தம், ட்ரீட்டி, அக்ரிமெண்ட் எல்லாமே இவர் அப்ரூவ் பண்ணி இவரோட பேர்ல தான் நம்ம சைன் பண்ணுவோம். என்னதான் பிரைம் மினிஸ்டர் முடிவெடுத்தாலும் எல்லாமே அவரோட பேர்ல தான் சைன் பண்ணுவோம். ஆனா பார்லிமெண்ட் அதுக்கு ஓகே சொல்லி இருக்கணும். பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ஓகே சொல்லி இருக்கணும். பட் சைன் வந்து பிரசிடென்ட் பேர்ல. இந்தியாவை இன்டர்நேஷனல் ஃபாரம்ஸ்ல எல்லாமே ரெப்ரசென்ட் பண்றது இவர் தான். அண்ட் வெளிநாட்டு தூதர்களை அனுப்புறது, ரிசீவ் பண்றது, வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்தா ரிசீவ் பண்றது எல்லாமே இவர் தான். ஓகே, தட் அப்பா கேரக்டர் இன் எவ்ரி ஹவுஸ்.
யார் வருவா யார் இருப்பான்னு டிசைட் பண்றது அம்மா கேரக்டர். பட் அப்பா கேரக்டர் தானே ரிசீவ் சென்ட் ஆஃப் அது எல்லாமே. அதுதான். எஸ். முடிச்சிட்டிங்களா? ஓவர். அடுத்தது எமர்ஜென்சி பவர். 3 விதமான அவசர காலமும் இவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு. தேசிய எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352. பிரசிடென்ட் ரூல், குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏதோ ஒரு மாநிலத்துல ஆர்டிகல் 356 அண்ட் 365. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதினால வர அவசர நிலை ஆர்டிகல் 360. ஒரே ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. பிரசிடென்ட் ரூல்ல 2 ஆர்டிகல் போட்டிருக்கோமா, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 365. 356 என்ன அப்படின்னா, மத்திய அரசு முடிவு பண்ணி ஒரு மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தா அது ஆர்டிகல் 356. மொத்தமா குடியரசுத் தலைவர் ஆட்சி தான். கரெக்டா? இப்ப தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு அவசர நிலை, குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வர்றாங்க. அது பிரசிடென்ட் ரூல், குடியரசுத் தலைவர் ஆட்சி அந்த மாநிலத்துல. ஆனா இது மத்திய அரசே முடிவு பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ஆர்டிகல் 356. இங்க மத்திய அரசோட ஆளுநர், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆளுநர் இருக்காருல்ல, மத்திய அரசோட ஆள் தானே அவரு பரிந்துரை பண்ணுவாரு. ஒன்னும் தமிழ்நாட்டுல நடக்கிறது சரியில்லை, தமிழ்நாட்டுல இருக்க ஆட்சியை கலைக்கணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வாங்கன்னு இவர் பரிந்துரை பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தா 365. புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. நானா உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு ஆர்டர் சொல்றேன், ஓகே, இனிமேல் இதுதான் ரூல், நான் சொல்றதுதான், நீங்க எல்லாம் படிக்கக்கூடாது, டெய்லி கிளாஸ் முடிஞ்சு கூட நான் தான் ரிவிஷன் சொல்லுவேன், நான் தான் டெஸ்ட் வைப்பேன், நான் தான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு நான் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரேன். இப்போ கிளாஸ் முடிச்சு நீங்களே படிக்கிறீங்க, அது கிடையாது, நான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நானே முடிவு பண்ணி உங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தா ஆர்டிகல் 356. நான் இல்லாத டைம்ல என்னோட ரெப்ரசன்டேட்டிவா அட்மின் இருக்காங்க, மேம் இவங்க யாருமே படிக்கல, நீங்க போனதுக்கு அப்புறம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிட்டு இருந்தாங்க, விளையாண்டு இருக்காங்க, கிளாஸ் முடிச்சு கூட நீங்களே உட்காந்தாதான் இவங்க படிப்பாங்க, நீங்களே உட்காந்து இவங்க கிட்ட கொஸ்டின் கேளுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, இவங்க பரிந்துரை பண்ணி நான் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தேன்னா 365. அப்ப அட்மின் யாரு? என்னோட மத்திய அரசோட ரெப்ரசன்டேட்டிவா இங்க இருக்கிற அட்மின்.
புரிஞ்சிருச்சா? பிரசிடென்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவா கவர்னர் பரிந்துரை பண்ணி கொண்டு வந்தா ஆர்டிகல் 365. பிரசிடென்ட்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே முடிவு பண்ணி கொண்டு வந்தா 356. கிளியரா? எஸ். பிரைம் மினிஸ்டரும் கேபினெட்டும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க தான். Yes. Finish writing. Last slide for today. லாஸ்ட் ஸ்லைட்ல ஹோம்வொர்க் இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி ஹோம்வொர்க் மாதிரி வேணா பண்ணலாம், பாஸ் ஆகணும்னு நினைச்சா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இந்த லாஸ்ட் ஸ்லைட்ல என்ன பண்ணுவோம்னா மிலிட்ரி பவர்ஸ் இவர் தான் 3 முப்படைகளின் தளபதி இவர் தான். ஓகே, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ஸ் முப்படைகளுக்கு இப்போ ஒரு அதிகாரியை நியமனம் பண்ணியிருக்காங்க. பிபின் ராவத்னு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அப்பாயிண்ட் பண்ணாங்க. குன்னூர் வந்து சாப்பர் கிராஷ்ல இறந்துட்டாரு தெரியுமா? ஹெலிகாப்டர் கிராஷ், சாப்பர் கிராஷ். அதுக்கப்புறம் இப்ப மாத்திருக்காங்க சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இப்ப மாத்திருக்காங்க. அது யாருன்னு கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் பண்ணும். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் முப்படைகளுக்கு ஒரு சீஃப் இருப்பாங்கல்ல, நேவி சீஃப். அது இது வந்து பழைய இது 6 மாசத்துக்கு முன்னாடி இது யாருங்கிறது இங்க இருக்கு. நீங்க சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபை இவர் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. ஆனா இப்ப யாரு நீங்க பார்த்து எழுதிட்டு நாளைக்கு வரணும், நான் கண்டிப்பா கேட்பேன். நேவி ஸ்டாஃப், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாஃப். அப்புறம் எந்த நாட்டோடையும் போரோ இல்ல அமைதியோ ரெண்டுமே அப்ரூவ் பண்றது பிரசிடென்ட் தான். கிளியரா? ஓகே. இண்டிபெண்டன்ஸ் டே கொடுத்த அதே ஹோம்வொர்க் மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த தடவை எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். மேம் நானே அடுத்த வருஷம் தான் பாஸ் ஆவேன்னா இப்பயே எழுதிட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் மாறிடுவாங்க, அப்போ ஒட்டுக்க எழுதிக்கலாம். அடுத்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வருவாங்கல்ல, அப்போ ஒட்டுக்க எழுதிக்கிறேன்னா நீங்க எழுதாம வந்தீங்க, அதே மாதிரி அப்ப எழுதிக்கோங்க. லாஸ்ட் ஸ்லைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரியலையா? சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்சஸ், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டுமாரோ வி ஹேவ் நோ பாலிட்டி கிளாஸ். ஆனா பாலிட்டி கிளாஸ் இல்லை அப்படிங்கறதுனால அந்த லாஸ்ட் ஹெட்டிங், ஐ மீன் லாஸ்ட் திங் இன் சிலபஸ், உங்க சிலபஸ்ல இருக்கிற லாஸ்ட் திங் கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன், லோக்பால், லோக் ஆயுக்தா, ஆர்டிஐ, விமென், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம், ஹியூமன் ரைட்ஸ் கேரக்டர். கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் ஒரு டாபிக், லோக்பால், லோக் ஆயுக்தா 2வது டாபிக், ஆர்டிஐ 3வது டாபிக், விமென் 4வது டாபிக், கார்பா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம் 5வது டாபிக், ஹியூமன் ரைட்ஸ் 6வது டாபிக். இந்த 6 டாபிக்கும் ரெக்கார்டிங் வந்துடும். கண்டிப்பா நாளைக்கு 10 மணிக்கு ரெக்கார்டிங் ஓபன் பண்ணி 2 மணிக்குள்ள ரெக்கார்டிங் கேட்டு முடிச்சிடணும். ரெக்கார்டிங் அப்புறம் கேட்டுக்கலாம்னா ஏற்கனவே இருக்க ரெக்கார்டிங் முடிக்கிறதுக்கே 24ஆம் தேதி டெட்லைன். ஓகே, நாளைக்கு காலைல எந்த கிளாஸும் இல்லை, பாலிட்டி கிளாஸும் இல்லை, எந்த கிளாஸும் இல்லை. அதுக்கு பதில் நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்படி கிளாஸ்னா 10 மணிக்கு வந்து ஆஜராயிருவீங்களோ அதே மாதிரி ஆஜராகி அந்த ரெக்கார்டிங் முடிச்சிருங்க. ஃபைன், டன்.